புசல்லாவை ஹெல்போட வடக்கு காச்சாமலை தோட்டத்தில் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட 15 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 76 பேர் கிராமத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் 23 நாட்களாக தங்கியுள்ளனர். தமக்கு நிரந்தர பாதுகாப்பான வீடுகள் அமைத்து வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு சாப்பாடுக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, சாப்பிட்றோம். எங்களுக்கு நிவாரணமெல்லாம் வருது. ஆனால் வீடு வசதி இல்லை. நாங்கள் ஸ்கூலை வாங்கிட்டா நாங்கள் வீட்டுக்கு எங்கே போயிருப்போம்? பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம்? சரிங்களா? இப்போ இந்த பச்சை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 6 மணிக்கு நாங்கள் மேலே ஸ்கூல் கிளம்புறவுக்கு எழுப்பி போகிறோம். 45 குடும்பம் இருக்கே இல்லாதுங்க. போயிட்டு பாருங்க, அது உள்ளுக்கும் தண்ணி தான் வந்து கிடக்கு. இவரை வச்சுக்கிட்டு தான் மேலே இருக்கோம். இந்த 4 நாளாக நான் எஸ்டேட் வேலைக்கு போகிறதில்லை. இவரை வச்சுக்கிட்டு எப்படி வேலைக்கு போகிறேன்னு சொல்லுங்க பாப்போம். அண்மையில் பெய்த மழை காரணமாக மாத்தளை எல்கடுவ பிரதேசத்தில் உள்ள ஆனந்த ஜனபதய, நவஜனபதய மற்றும் வெஹிகளவத்து ஆகிய 3 கிராமங்களில் உள்ள 92 குடும்பங்களைச் சேர்ந்த 290 பேர் எல்கடுவ தமிழ் மகா வித்தியாலயத்தில் உள்ள இடைத்தங்கல் முகாமில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தண்ணி வருது, நாங்கள் இப்போ பாடசாலையில் இருக்கிறோம். என்கிட்ட பிள்ளைகளோட உள்ள படிப்பு வீணாக போகுது. அதனால் அரசாங்கம் மூலியமாக எங்களுக்கு ஒரு வீடுகளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் பிள்ளை குட்டியை வச்சுட்டு சந்தோஷமாக இருப்போம். வீட்டு சுற்றி எல்லாம் மண் பொழந்து தண்ணீர் அப்படி தேங்கிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இருக்க வசதி இல்லை. கடந்த 27ஆம் தேதி ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக அம்பேவெல வாவிக்மேட் பிரிவு மற்றும் கிளஞ்ச் தோட்டங்களைச் சேர்ந்த 71 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அம்பேவெல கந்தேல இளைஞர் படையணி பயிற்சி பாடசாலையில் 22 நாட்களாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் தங்களுக்கு இங்கு தங்க முடியாது எனவும் விரைவில் தீர்வு பெற்றுத் தருமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர். துணிமணியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாடுகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அது இருக்கிறது. பிள்ளையெல்லாம் எங்கே தூக்கிட்டு போனது கூட தெரியாமல் அவ்வளோ அவதிப்பட்டோம். சாப்பாடு மற்றபடி எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. எல்லாம் கிடைச்சதுக்குன்னா எங்களுக்கு ஒரு இடம் இல்லாத. இதனிடையே தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் அதிகாரிகள் கம்பளையில் அம்புலுவாவ பகுதிக்கு சென்று அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவு தொடர்பில் ஆராய்ந்தனர். அம்புலுவாவ மலை அடிவாரத்தில் உள்ள பல கிராமங்களில் உள்ள வீடுகள் மண் சரிவால் சேதமடைந்தன. இந்த ஆய்வின் போது அந்த பகுதிகளைச் சேர்ந்த கிராம உத்தியோகத்தர்கள், உடப்பலாத்த பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட குழுவினர் பிரசன்னமாக இருந்தனர்.